அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவங்களை உணர்ந்தவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துஆவை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா வலா யாஃபிரு துனூப இல்லா அன்த ஃபாஃபிர்லி மாஃபிரதம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்த கஃபூருர் ரஹீம். இதற்கான பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நான் நிறைய அநியாயம் செய்துவிட்டேன். பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது. எனவே உன் பக்கம் இருந்து எனக்கு ஒரு மன்னிப்பை வழங்குவாயாக. எனக்கு கருணை காட்டுவாயாக. நீ மன்னிப்பவன், கருணை புரியக்கூடியவன். இந்த துவா அத்தஹியாத்திலிருந்து ஓதக்கூடிய ஒரு சிறந்த துவா. நம்மில் பல பேர் ஒரு பாவத்தை செய்துவிட்டு தௌபா செய்கிறோம். ஆனால் திரும்பவும் அந்த பாவத்தை செய்கிறோம். மீண்டும் அதே பாவத்தை செய்யும்போது அல்லாஹ்வின் ஞாபகம் வந்தும் விட முடியாமல் செய்துவிட்டு மீண்டும் தௌபா செய்கிறோம். இப்படியே திரும்ப திரும்ப பாவம் செய்து தௌபா செய்து கொண்டே இருக்கிறோமே, நம்மால் அல்லாஹ்விற்கு உண்மையாக இருக்க முடியவில்லையே என்ற கவலை நமக்கு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை எப்படி மன்னிப்பான் என்கிற எண்ணத்தை ஷைத்தான் நமக்குள் போடுகிறான். அப்போதுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள், நாம் பாவமே செய்யாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் நம்மை அழித்து புதிதாக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி அவர்கள் பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான். நாம் பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதையும் அல்லாஹ் அதை மன்னிப்பதையும் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். எனவே நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். நாம் பாவம் செய்தால் அதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு அந்த பாவங்களை விடும் உள்ளங்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.